வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு இட்லி ரெசிபி. இது வந்துட்டு பொட்டேட்டோ ஸ்டஃப்ட் இட்லி. செம்ம சூப்பரான இந்த இட்லியை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம், கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க, கொஞ்சமா கடலைப்பருப்பு, எல்லாமே கால் டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சிச்சு பாருங்க. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் செவந்துச்சு. இப்போ நான் வெங்காயம், ஒரு வெங்காயம் மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிச்சுக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடுங்க. பச்சை மிளகாவை முடிஞ்ச அளவுக்கு சன்னமாக நறுக்கிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு வாய்க்கு வந்தாலும் அந்த காரம் தெரியாது, அதுக்காக இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கிட்டு, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட சேர்த்து வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளியை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிச்சுட்டேன், அதையும் சேர்த்துடுங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறமேட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துனதுக்கு அப்புறம் மீதி உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகணும்ல, அதுக்காக. தக்காளி மசாலா எல்லாமும் பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோல் எடுத்துட்டு மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை இதுல சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோட மிங்கிள் ஆகணும்ல, அதுக்காக. கூடவே நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. இதுல வந்து நான் நல்லெண்ணெய் தடவி வச்சிருக்கேன், இட்லி ஒட்டாம வர்றதுக்காக. இப்போ இட்லி மாவு, நம்மளோட ரெகுலர் இட்லி மாவு, அதை எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமா. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மசாலாவை வந்துட்டு நான் இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கேன். இப்போ என்ன செய்யலாம்னா, இப்போ இதுல மாவு ஊற்றிக்கலாம். முதல்ல கொஞ்சமா ஊற்றிக்கோங்க, பாதி குழி மட்டும் ஃபில் பண்ற அளவுக்கு. இது குக்கர் இட்லிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இட்லியாக தான் ஊற்ற முடியும். இல்லை, நீங்கள் வந்து துணி போட்டு ஊற்றுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெரிய இட்லியாகவே ஊற்றலாம். இப்போ பாதி அளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, முருட்டி வச்சுருக்கோம்ல இந்த உருளைக்கிழங்கு மசாலா, இப்போ இதை லைட்டாக ஃப்ளாட் பண்ணிட்டு இதில் சென்டரில் வச்சுடுங்க. அதே மாதிரி எல்லா இட்லிலையும் வச்சுக்கலாம் நடுவில். இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு மாவு போட்டு இதை க்ளோஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்டஃபிங் மேலேயும் நம்ம வந்துட்டு மாவு ஊதியாச்சு. இப்போ இதை நம்ம வேக வைக்க போறோம். ஒரு பாத்திரத்துல தண்ணி சுட வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ள நம்ம இந்த இட்லி தட்டத்தை வச்சிடலாம். இதை மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் இது செட் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இட்லி வெந்திருக்கான்ட்டு. பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு நம்மளோட இட்லி. எப்போதும் இட்லி வேக வைக்கிற அதே டைம் தான் ஆகும். நம்ம ஸ்டஃபிங் வச்சதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு நம்மளோட இட்லி. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போ இட்லி ஆறிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுக்கலாம். நம்ம பாருங்க, நம்ம எண்ணெய் தொடச்சிருக்கிறதுனால இது ஈஸியாக வரும். ஸோ பாருங்க, அழகா வெளியில ஸ்டஃபிங் வராம அழகா வெந்திருக்குது. பாருங்க, சூப்பரா நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு இட்லியை நம்ம வெட்டி பார்க்கலாம் உள்ள ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, செம சூப்பரா நம்மளோட ஸ்டஃபிங்கோட இட்லி செம்மையா சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிருக்குது. இப்போ சூப்பரா நம்மளோட ஸ்டஃப்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்க சட்னி சாம்பாரோட நீங்க வந்து சர்வ் பண்ணலாம். ஆனா இது எதுவுமே இல்லாம கூட வெறுமனே அந்த ஸ்டஃபிங்கோடயே ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
எப்போதும் செய்யற இட்லில இருந்து ஒரு நாள் வித்தியாசமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இன்னும் சூப்பரான ஸ்டஃப்ட் இட்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.